நல்ல உச்சி வெயில் அடிக்கிற மே ஜூன் மாதம் தாங்க இந்த ரெசிபி பண்ண முடியும். மற்ற எந்த மாதம் பண்ணாலுமே கண்டிப்பாக ஃப்ளாப்பு தான். அப்படி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வத்தல், அரிசி வடகம், இல்லை கூழ் வத்தல் எப்படினாலும் சொல்லலாம். அதை பண்ணுறதுக்கு நான் இப்போ காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த உலக்குக்கு 8 உலக்கு அரிசி எடுத்து நனைய வச்சிடணும் நைட்டே. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் எழுந்து அதை நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கணும். சுத்தமாக கட்டியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு உலக்கு அரிசிக்கு 3 உலக்கு தண்ணி கணக்கு. அதை ஊற்றி தண்ணி வந்து நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை உள்ளே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். பக்கத்தில் இன்னொரு பானையிலே வந்து வெந்நீர் வச்சுருக்கேன். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். கை வலிக்க வலிக்க நம்ம கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இது வந்து வேகிறது நமக்கு எப்படி தெரியும்னா, உள்ளே இருந்து அப்படியே வெடித்து அப்படியே பொங்கும் பாருங்கள். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கூழ் வத்தலை வந்து கட்டி வத்தலாக போடணுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து குறைச்சி வச்சுக்கணும். நல்லா தண்ணி வத்தலாக போட போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஆக ஆக அப்படியே இறுகிட்டே இருக்கும். தேவையான அளவு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கூழை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டோம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய ஜீரகம், அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகா பேஸ்ட்டு, அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய போட்டோம்னா நல்லாவே ஒவ்வொரு வத்தலுக்கும் ஒவ்வொரு பைட் வந்து நம்மளுக்கு வெங்காயம் கிடைக்கும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் காய போட்டு ஒரு 4-5 நாளில் சூப்பரான வத்தல் ரெடி. அப்பளம்லாம் கூட இதுக்கு முன்னாடி தோற்று போயிடும்.